அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எத பத்தினது அப்படின்னா, மனநலம். மனநலம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதும், அதை எப்படி மேம்படுத்துறதும் தான். பொதுவா மனநலம் அப்படின்ற இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசப்படுறதில்ல. ஆனா இது ரொம்ப முக்கியம். மனநலம் அப்படின்னா என்ன? அது ஏன் முக்கியம்? அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு சில உத்திகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனநலம் அப்படின்னா என்ன? சில உத்திகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனநலம் அப்படின்னா என்ன? நம்மளோட உணர்வுகள், உளவியல் மற்றும் சமூக நல்வாழ்க்கை அப்படிதான் மனநலம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி உணர்றோம், மற்றவர்கள்கிட்ட எப்படி கலந்து பேசுறோம். இதுவும் நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களும், நல்ல மனசோட இருக்கவங்க பண்றதும். அது மட்டும் இல்லாம நமக்கு முடிவு எடுக்கிறதுக்கும் சில விஷயங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் எது உதவுதுன்னா இந்த மனநலம் தான் உதவுது. இந்த மனநலம் நம்ம எப்படி பாதுகாக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். நம்ம நல்ல மனநிலையோட இருக்கோம் அப்படின்னா குழப்பம் இல்லாம இருப்போம். நம்மளோட பிரச்சனைகளை நமக்கு கையாள தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் எந்த சவாலையும் ஏத்துக்க முடியும். அதை கையாளவும் செய்வாங்க. பொதுவா இந்த மனநல பிரச்சனைகளா பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவலையும், மன அழுத்தம் தான். இது பல விதத்துல உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்படி உருவாகுற சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரையா வரலாமா, நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா கூட வரலாம். இல்ல நம்மளோட உடல் நலனே அதுக்கு காரணமா இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? மற்றவர்கள்கிட்ட உதவி கேட்கிறது. அது ஒரு பலம் தான். அது ஒரு பலவீனம் கிடையாது. மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல மனநலத்தோட இருக்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகள அவங்களே சந்திச்சுப்பாங்க. நல்ல முடிவெடுப்பாங்க. மற்றவர்கள் கிட்ட கலந்து பேசுவாங்க. நல்ல மனநிறைவான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படி இல்லாதவங்க, இல்ல அப்படி அத கண்டுக்காம விட்டுட்டவங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து, முன்னுரிமை குடுத்து பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட மனநிலைமைக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். அத மேம்படுத்துறதுக்கான 6 உத்திகள். முதல் உத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டே கனெக்டட். உங்க குடும்பத்தோடையும், உங்க நண்பர்கள் கூடயும் ஆழ்ந்த உறவு ஏற்படுத்துங்க. வெளி வட்டாரத்து கூட கலந்து பழகுங்க. அது உங்க ஒரு நல்வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். ஸ்டே ஆக்டிவ். உங்களோட கவலைய குறைக்கிறதுக்கு நீங்க உடற்பயிற்சிய பயன்படுத்தலாம். நீங்க உடற்பயிற்சி செய்றது மூலமா உங்க கவலைகள் பறந்து போகும். நீங்க தினமும் கொஞ்ச நேரம் ஒரு நடைப்பயிற்சி செய்றது மூலமாவே உங்க வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கும். 3வது உத்தி நல்லா சாப்பிடுங்க. சமநிலையான சாப்பாடு நீங்க எடுத்துக்கும்போது உங்க மனநிலையும் சமநிலையா இருக்கும். நெறைய காய்கறிகள், நெறைய பழங்கள் சேர்த்துக்கோங்க. 4வது உத்தி நல்ல உறக்கம். குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 மணி நேரம் உறங்குங்க. நல்ல உறக்கம் ஒருத்தருக்கு இருக்குனாவே அவரோட மனநிலைமை வந்து சிறப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். 5வது மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்சேஷன். யோகா, மூச்சு பயிற்சி, தியானம். இந்த 3த்துல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணா, உங்களுடைய மனசு கண்டிப்பா, கண்டிப்பா தெளிவா தான் இருக்கும். 6வது உத்தி. உண்மையாவே நீங்க ஒரு சில பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அது சார்ந்த நிபுணர்கள் கிட்ட உதவி கேட்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அப்படி நீங்க அவங்க கிட்ட கேட்கும்போது, நீங்க அந்த பிரச்சனையிலருந்து ரொம்ப எளிதாவே வெளியில வந்துரலாம். நீங்க உங்கள பார்த்துக்கிறதும், உங்க மனநிலைய பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனநலம் அப்படின்ற விஷயத்த பத்தி நெறைய தப்பான விஷயங்கள் வெளியில பேசப்படுது இல்லையா? அப்படின்ற அந்த ஒரு பார்வைய நீங்க முதல்ல உடைச்சிருங்க. நமக்கு அப்படி ஒரு விஷயம் தேவையில்ல. உண்மையாவே உங்களுக்கு என்ன தோணுதோ, அத நீங்க வெளியில ஓப்பனா பேசுங்க. மற்றவர்கள் என்ன பேச வராங்கன்றதையும் எந்த விதமான ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம கேளுங்க. அத பத்தின அறிவ பெற்றுக்கோங்க. என் மனநலம்னா என்ன? அது எவ்ளோ முக்கியம் அப்படின்றத தேடி கத்துக்கோங்க. மற்றவர்களோட சேர்த்து ஒரு நல்ல சமுதாயத்தையும், நல்ல சுற்றுச்சூழலையும் உருவாக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.